ஹாய், வெல்கம் ரியல் அண்ட் ரியல் பிக் பாஸ் ரிவ்யூ வித் ஜோஷுவா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் போட்ட 3 வீடியோக்கு ஆதரவு கொடுத்துருந்த மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டகுச்சுக்கு பிக் பாஸ். ஓகே, நேற்று பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த பிக் பாஸோட வீட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். லிவிங் ஏரியாவில் கிச்சனை வச்சிருக்காங்க. ஏன் வச்சானுங்கன்னு தெரில. ஃபர்ஸ்ட்லாம் லிவிங் ஏரியாவில் உட்காந்து புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தேன், யாருமே கேமரா புறம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக வச்சிருக்காங்களான்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் கிச்சன் வச்சிருக்காங்க. ஓகே, வீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடாக பிரிச்சிருக்கானுங்க. 2 வீடாக பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லும்போது நான் நினச்சேன் தெரியுமா, இந்த 7th சீசனில் பிக் பாஸ் ஸ்மால் பாஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எதை பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தெரியுது பிக் பாஸ் டீலக்ஸ் ஹவுஸும் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸும். பார்த்தீங்களா, ஒரு வேளை சூப்பர் டீலக்ஸ் பஸ்ஸில் விஜய் சேதுபதி சார் நடிச்சாருன்றதுனால அந்த மாதிரி வச்சுருக்காங்களோ. சரி பார்ப்போம். சரி, அந்த கண்டஸ்டன் பற்றிலாம் பார்ப்போம். முதல் கண்டஸ்டன் வந்து நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார். அதாங்க டாக்டர் திவாகர்னு அவரே சொல்லிப்பார்ல, அவர் தான் வந்தார். வந்தவொடனே விஜய் சேதுபதி நடிக்க ஆரம்பிச்சார். அவர் நானே பேர் நடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படி மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் பிக் பாஸ் வீட்டில் போனவொடனே மீனாட்சி தாயின்னு கூப்பிட்டு இருந்தாரு. ஒரு வேளை மீனாட்சி யாருன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட் கண்டஸ்டாக வந்தாங்க நம்ம அரோரா சிங்லர். அவங்க வந்தாங்க. இவங்க வந்து பலூனக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த டேக்ல என்ன மாற்றணுன்றதுக்காகவே வந்தாங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்டான ரியா சொன்னாங்க. ரியா வேறு யாரும் இல்லை, போன சீசனில் வந்தாங்க இல்லையா, ரியா தியாகராஜன், அவங்க தான் அது. எஸ், அதுக்கப்புறமா அவங்க உள்ள போனோடனே நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. நம்மால் இங்கிலீஷில் பேசி கொஞ்சம் முக்க போட்டு இருந்தார். வேறு வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து நம்ம இவன் இங்கிலீஷில் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு இருந்தார். ஓகே, மூணாவதாக வந்தவர் நம்ம எஃப்ஜே அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப் பாக்ஸர். இவர் வாயிலே சவுண்ட்லாம் போடுவார், மியூசிக்லாம் போட்டு நல்லா ஃபன் பண்ணுவார். அதுவும் 4வதாக வந்தவங்க தான் நம்ம விஜே பாரு. அவங்க வரும்போது ஜாலியாக போல்டாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஹேவியில் பார்க்கும்போது நான் ரொம்ப போல்டாக பேசுவேன்னு சொன்னதுனாலேயே சேதனை வந்து போல்டு பார்வதின்னு பேர் வச்சுட்டாரு. இவங்க பிக் பாக்ஸில் வீட்டில் அந்த வரும்போது தான் தெரிய போகுது போல்டாக வராங்களா எப்படி வராங்கன்னு. அடுத்து 4வது கண்டஸ்டாக வந்தார் நம்ம அந்த கொரியன் பாய் மாதிரி ஒருத்தர் இருப்பார்ல, அவர் துஷார். அவர் வந்தார். அவர் வந்து அவரே சொல்லிட்டாரு, எல்லாம் பார்க்க எனக்கு கொரியன் பாயமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் எஸ்டிஆர் சிவகார்த்தியன் சார் ஃபேன் போல. அதை அப்படியே ஓப்பனாக விஜய் சேவன் சொல்லிட்டாரு. அவர் மைண்ட் வாஷ் எப்படி இருக்கும், ஏன்டா நான் இங்கே இருக்கேன் என் முன்னாடியேவா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு. ஆனால் அவரோட அப்பா வந்து சொல்லிட்டாரு, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஓகே, அவர் உள்ள போனோடனே பேச ஆரம்பிச்சார். ஜாலியாகவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம காரக்குழம்பு கனியக்கா அவங்க வந்தாங்க. இவங்க வந்து நம்ம விஜயலட்சுமி அக்கா இருக்காங்கல்ல, நம்ம சென்னை 28 படத்தில் நடிச்சிருப்பாங்களே, அவங்களுடைய சிஸ்டர் தாங்க. இவங்களுமே விஜயலட்சுமி வந்து பிக் பாஸ்க்கு வந்திருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 2 வந்திருந்தாங்க. அவங்களுடைய சிஸ்டர் தான் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். எஸ், இவங்க கண்டிப்பாக நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரக்குழம்புக்காக நாமினேட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து 7வதாக வந்தவர் தான் நம்ம சபரி. இவர் வந்து வேலைக்காரன், பொன்னி சீரியல் எல்லாம் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. பாரதி கண்ணம்மா சீரியல்லையும் இவர் நடிச்சிருப்பாரு. அடுத்தது வந்தவர் நம்ம பிரவீன் காந்தி. இவர் வந்து ஒரு டைரக்டர். ஸ்டார், ஜோடி, ரக்ஷகன் படத்துக்கெல்லாம் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இவர் பண்ண 3 படத்துக்குமே நம்ம ரஹ்மான் சார் தான் மியூசிக். அடுத்து வந்தவங்க நம்ம கெமி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குக்கித் கோமாளியில் வந்து கண்டஸ்டன்ட் கோமாளியாக வந்தாங்க. அண்டு இவங்க அதெல்லாம் தாண்டி பேஸ்கெட் பால் பிளேயர் இவங்க. அடுத்து வந்தவங்க நம்ம ஆதிரை. இவங்க வந்து சீரியல் ஆக்டர்ஸ். எங்கள் படத்தில் நடிச்சதாக சொல்கிறாங்க, பிகில் படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி 11வதாக வந்தவங்க நம்ம ரம்யா ஜோ. இவங்க வந்து ஒரு டான்ஸர். அந்த 12வதாக வந்தவர் தான் நம்ம கானா வினோத் அவர்கள். இவர் வந்து நிறைய கானா சிங்கிங்லாம் பண்ணியிருக்காரு. 13வதாக வந்தவங்க வியானா. இவங்க வந்து ஒரு சிங்கர். 14வதாக வந்தவங்க தான் நம்ம சுபிக்ஷா அவங்க. இவங்க வந்து ஒரு மீனவர். அடுத்து 15வதாக வந்தவர் நம்ம பிரவீன். அவர் வந்து பெங்களூர்லேருந்து வந்தவர். அண்டு இவர் சீரியல் சப்போர்ட்டிங் ரோல்லாம் பண்ணியிருக்காராம். அது 16வதாக வந்தவங்க நம்ம அக்ஷரா. இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்கிறாங்க. அண்டு 17வதாக வந்தவங்க தான் நம்ம நந்தினி, சீரியல் ஆக்டர். அவங்க ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்களாம். 18வதாக வந்தவர் தான் நம்ம விக்ரம். அவங்க ஒரு யூடியூபர், ஸ்டாண்டப் காமெடியன். அப்போ பிக் பாஸ் ஃபன்னாக போகிறது ஒரு கேரண்டின்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 19வதாக வந்தவர் நம்ம கம்ருதீன். இவர் வந்து மகாநதி சீரியலில் குமரன் கேரக்டரில் பார்த்துருப்போம், கங்காவோட ஹஸ்பண்ட் கேரக்டர். அதில் நல்லா நடிச்சிருப்பாரு. பிக் பாஸில் எப்படி போகிறாரு தெரியல. அடுத்து 20வதாக வந்தவர் தான் நம்ம கலையரசன். இவர் வந்து ஒரு கோவில் அருள் வாக்கெல்லாம் சொல்வாராம், நல்லா மேஜிக்லாம் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி, இவங்களாம் எப்படி பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்பார்த்து கண்டஸ்டன் ஒரு சில பேர் வராமல் போயிட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஒரு வேலை இவங்களாம் வைல்ட் கார்டு கண்டஸ்டனாக வருவாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஓகே, இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எஸ், இந்த முறையும் சேதனை தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணுவாங்க. சேதன் நான் சொல்லி தான் தெரினால இந்த பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, டாட்டா.